என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்தடைந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்குள்ள நிலவரம் என்ன? அடுத்த நடவடிக்கை என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான திருவேங்கடத்தை இன்று அதிகாலை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். குறிப்பாக சென்னை புழல் பகுதியில அவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து ஒரு மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து சுட முயன்றதால் இதனை தற்காப்புக்காக அங்கிருந்த போலீசார் சுட்டதில் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான விளக்கத்தையும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவர் ஆற்காடு சுரேஷின் உறவினர் என்பதும் தெரிய வந்திருப்பது. உறவினர் என்பதால் இந்த மூல காரணமாக செயல்பட்டு இந்த மூளையாக செயல்பட்டு இந்த இவரது கொலைக்கு மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரை படுகாயமடைந்த அவரை அங்க இருக்கக்கூடிய மாதவரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் அங்கேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் அங்கு உடலானது வைக்கப்பட்ட நிலையில பிரேத பரிசோதனைக்காக தற்போது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு திருவேங்கடத்தின் உடலானது இங்க கொண்டு வரப்பட்டது. போலீசார் பாதுகாப்புடன் இந்த உடலானது இங்கே கொண்டு வரப்பட்டு பலத்த போலீசார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைத்துள்ளாங்க. மேலும் தடயவியல் அறிவியல் துறையினரும் இங்க சம்பவ இடத்திற்கு தற்போது விரைந்துள்ளனர். குறிப்பாக இந்த உடலானது தற்போது மேஜிஸ்ட்ரேட் தீபா தலைமையிலான மேஜிஸ்ட்ரேட் இதை ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக எந்த இடத்தில் துப்பாக்கி சுடப்பட்டது என போலீசார் தரப்புல விளக்கம் தெரிவித்த நிலையில அவர்கள் தெரிவித்த விளக்கமும் தற்போது இவர்கள் ஆய்வு செய்யப்பட்டதும் உண்மைதானா என்பது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் இதனை ஆய்வு செய்வாங்க. அதனை வீடியோ பதிவாகவும் செய்யப்படும். பிரேத பரிசோதனை முழுவதுமாக மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நடைபெற இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சம்பவ இடமான அந்த புழல் பகுதிக்கு சென்று தற்போது மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். எந்த இடத்தில் அவர் துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்தார், எடுத்து எப்படி சுட்டார் என்பது தொடர்பான முழு விளக்கத்தையும் போலீசார் அவரிடம் தெரிவிப்பார்கள். அதனை முழுவதுமாக அவர்கள் வாக்குமூலமாக எடுத்து அறிக்கை ஒன்றை எழுதுவார்கள். அதன் பின்பாக அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதாகவும் அவரது உறவினர் வருகைக்காக காத்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.